விளிம்புநிலை பழங்குடியின மக்களுக்கு பாலியல் தொல்லை மற்றும் வன்கொடுமை செய்யக்கூடியவர்கள் மீதும் காவல்துறையின் துன்புறுத்தல்களை தடுப்பதற்காகவும் SC/ST சட்டத்தில் பதிவு செய்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விளிம்புநிலை பழங்குடியின மக்கள் கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. விளிம்புநிலை பழங்குடி கூட்டமைப்பின் சார்பில் தமிழக அரசை வலியுறுத்தி கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆவட்டி கணேசன் அவர்களின் தலைமையில் விளிம்புநிலை பழங்குடி கூட்டமைப்பினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தினை சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் நடந்தது. ஏப்ரல் 24, 2025 நடைபெற்ற இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு ஒருங்கிணைப்பாளர் ஆவட்டி கணேசன் தலைமை தாங்கினார். அவரோடு விளிம்புநிலை பழங்குடி கூட்டமைப்பை சார்ந்த பல்வேறு நிர்வாகிகளும் பங்கு கொண்டனர். தமிழக ஒட்டுமொத்த பழங்குடிகளில் விளிம்பு நிலையில் உள்ள மலை நிலப்பகுதிகளில் வாழ்கின்ற மக்களின் சமூக பாதுகாப்பு, மக்களின் அனைத்து நலன்களை காத்திடவும் நில மற்றும் இயற்கை வளங்கள், வாழ்வுரிமை, வீட்டுமனை, கல்வி, இடஒதுக்கீடு அதிகரிப்பு, வன உரிமை சட்டம் பாதுகாத்திட அரசியல் அங்கீகார பகிர்வு வேண்டியும் மாநில மாவட்ட பழங்குடி நல அமைப்புகளை உருவாக்கிடவும் பழங்குடியின மக்களுக்கு சிறப்பு நிதியாக 100% மானியத்தோடு கடன்களை வழங்கிட கோரியும் பழங்குடியின மக்களுக்கு ஜாதி சான்றிதழ்களை உடனடியாக வழங்கிட வலியுறுத்தியும் இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மீனவ உப்பள தொழிலாளர்களுக்கு வழங்கப்படுவது போல் விளிம்புநிலை பழங்குடி மக்களுக்கு தொழிலில்லாத காலத்தில் மாதம் ரூபாய் 5000 குடும்பத்திற்கு வழங்க வேண்டும் என்றும், தாட்கோ மூலம் பழங்குடி மக்களை இணைத்து துவக்கப்பட்ட சொசைட்டிக்கு மானியத்துடன் நபருக்கு தலா 1 லட்சம் வீதம் கடன் வழங்க வேண்டும் என்றும், பழங்குடி மக்கள் செய்யும் தொழிலுக்கு உண்டான மூலப்பொருட்களுக்கு 50% மானியத்தில் மூலப்பொருட்கள் வழங்க வேண்டும் என்றும், 100 நாள் வேலை திட்டத்தில் பழங்குடியின மக்களுக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்றும், 2006 வன உரிமை சட்டத்தை முழுமையாக செயல்படுத்தப்பட வேண்டும், முதியோர்களுக்கு மாதம் ரூபாய் 3000 வீதம் ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும் என்றும், மாவட்ட அளவில் நடைமுறையில் உள்ள ஆதி திராவிடர்கள் மற்றும் பழங்குடி நலக்குழுவில் அனைத்து விளிம்புநிலை பழங்குடிகளுக்கும் பிரதிநிதித்துவம் தர வேண்டும் என்றும், மாநில அளவில் உள்ள பழங்குடி நலவாரியம், ஆணையம் மற்றும் பிற வளர்ச்சி அமைப்புகளில் கட்டாயம் பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தியும் விளிம்புநிலை பழங்குடியின மக்கள் அவர்கள் வேலை செய்யும் இடத்தில் பாதுகாப்பான சூழலில் பாலியல் தொல்லை மற்றும் வன்கொடுமை மற்றும் காவல்துறையின் துன்புறுத்தல்களில் இருந்து SC/ST சட்டத்தில் பதிவு செய்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விளிம்புநிலை பழங்குடி கூட்டமைப்பு சார்பாக இன்று தமிழக அரசின் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் இந்த கூட்டமைப்பு சார்பாக தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் 37 சப்காஸ்ட் இருக்காங்க நம்ம பழங்குடிகள். அதுல பார்த்தீங்கன்னா பிரதானமா இந்த நிலப்பகுதியில் வாழ்கின்ற ஒரு 15 சப்காஸ்ட் இருக்காங்க. அதனுடைய பிரதான கோரிக்கைகளை நாங்க இன்னைக்கு முன்னிறுக்கிறது என்னன்னாக்கா, நமக்கு பழங்குடிகள் வழங்கக்கூடிய அந்த 1% இடஒதுக்கீடு 3%ஆக 3% உயர்த்தி வழங்க வேண்டும். அவர்களுக்கான ஜாதி சான்றிதழ் முறையாக வழங்க வேண்டும். இன்றளவும் பள்ளியில் படிக்கின்ற குழந்தைகளுக்கு ஜாதி சான்றிதழ் கிடைக்காம அவங்க கல்வியை இடைநிற்றல், அதாவது பாதியிலே பிரேக்அப் ஆகுற மாதிரி அது மாதிரி சூழ்நிலை இருக்கு. இன்னைக்கு நிறைய குழந்தைகள் பள்ளி விட்டு போகாம அப்பா கூட அந்த கோத்தொழில் இன்னமும் செஞ்சுக்கிட்டு அவங்களுடைய ஜென்ரேஷன் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அவர்களுக்கான இலவச வீட்டுமனை பட்டா மற்றும் அவர்களுக்கான பழங்குடியினர் நலவாரி அட்டை வழங்கணும். பழங்குடி நலவாரி அட்டைகள் அவங்களுக்கு நிறைய சலுகைகள் நமக்கு கிடைக்குது. அந்த சலுகைகள் முழுமையாக அவங்களுக்கு போய் சேர முடியுது. நிறைய இடத்துல அந்த நலவாரி அட்டை கிடைக்காம மக்கள் மிகவும் சிரமத்தில் உள்ளார்கள். மற்ற மக்களோட சேர்த்து தர்றது எங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் வேண்டாம். எங்களுக்கு தனித்துவமா எங்களுக்கு செய்யணும். ஸ்பெஷல் ஸ்கீம் நிறைய போடணும். எங்களுக்கு நகர் பகுதியில இருக்கிற இடத்துல வீடு கட்டி கொடுத்தா எங்களுக்கு மக்களுக்கு போக்குவரத்து, பொருளாதாரம், படிப்பு வசதி எல்லாம் எங்களுக்கு வந்தாலும், அதே மாதிரி வீடு 15 லட்சம் ரூபாய் எங்களுக்கு கட்டி தரணும்னு நாங்க கேட்டுக்கோம். அது நாங்களே கட்டிக்கணும். அந்த ஆவட்டி கணேசன் அவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த விளிம்புநிலை பழங்குடி கூட்டமைப்பின் சார்பில் நடைபெற்ற கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட விளிம்புநிலை பழங்குடியின மக்கள் கலந்து கொண்டனர்.